கிறிஸ்தேசுவில் பிரியமான கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வார்த்தை மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. வாசிப்போமா? பிரைஸ் தி லார்ட். பைபிள்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. மத்தேயு 18:35 எடுத்து உரத்த குரலில் சேர்ந்து வாசிப்போமா? உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஏதோ ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றான்னு சொல்ல, உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதர சகோதரிகளை எப்படி மன்னிக்கணுமா? மனமாற மன்னிக்காவிட்டால் என்ன செய்ய மாட்டாரா? விண்ணுலகில் இருக்கிற உங்கள் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் மன்னிக்க மாட்டார்னு சொல்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் இறைவனது அன்பை, இரக்கத்தை, பாவ மன்னிப்பை பெற காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த உவமையை சொன்னால் 1 மணி நேரம் வேண்டும், வேறொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லை என்றால் எப்பொழுதாவது அதன் விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீங்கள் முடிந்தால் அது கண்டுபிடிங்க. ஆனால் அந்த ஒரு பாருங்களேன், பேதுரு போய் இயேசுட்ட கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் எத்தனை பேர்? என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் அவரை எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மன்னித்தால் போதுமா? முழுமையின் 7 என்பது முழுமையின் அடையாளம் என்று நமக்கு தெரியும். 7 அருட்சாதனங்கள், வாரத்தின் 7 நாட்கள், இறைவன் 7 நாளில் அனைத்தையும் படைத்தார் என்றெல்லாம். அப்போ பேதுரு சொல்லும் பொழுது 7 முறை நான் மன்னித்தால் போதுமா? அப்பொழுது அது முழுமையா? இயேசு சொல்றார், 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? 70 × 7 எவ்வளவு? 490. நான் ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு இந்த இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது 490 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 70 தடவை 7 என்றால் 490 இல்லை. ஏ ஸ்கொயர்லாம் போடுறது பார்த்துருக்கீங்களா? 70 தடவை 7னா 7 கீழே போட்டு மேலே 70 போட்டு பெருக்கி பாருங்க. இல்லை 70 கீழே போட்டு மேலே 7 போட்டு கணக்கெல்லாம் தெரிஞ்சா ஏன் பார்த்தா நாங்கள் இங்கே வரோம். ஏ ஸ்கொயர் 7க்கு மேலே 70 போட்டு மேலே ஒரு 7 போட்டு 70 × 70 × 70 × 7 முறை பெருக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அதாவது இன்னூமரபிள் டைம்ஸ். நீ அப்படி பெருக்கி பார்த்தீங்கன்னா பதில் கிடைக்காது. கால்குலேட்டர் தப்புன்னு காமிக்கும். அத்தனை முறை உங்களால் கணக்கு போட முடியாத அளவிற்கு எண்ணிக்கை எவ்வளவு முறை மன்னிக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அவ்வளவு முறை மன்னிக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். இந்த 7 70ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இருக்கு. 4ஆம் அதிகாரம் 24 தொடக்க நூல். காயினை யாராவது ஏதாவது பண்ணீங்க அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்களேன். காயினுக்காக 7 முறை பழிவாங்கப்பட்டால் இலாமிற்காக 70-7 முறை பழி வாங்கப்படும். 70-7னா 77ன்னு அர்த்தம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 70 மேலே 7 போட்டா 70 × 70 × அப்படின்னா எண்ணிக்கையற்ற முறை. அதாவது என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? ஆண்டவர் உன் பாவங்களை மன்னிக்கிறார் என்றால் நீயும் உன் சகோதர சகோதரின் பாவங்களை எண்ணிக்கையற்ற முறையில் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கணுமா? எத்தனை முறை மன்னிக்க வாய்ப்பு கிடைத்தாலும் மன்னிக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவ்வளோ ஒன்றும் நமக்கு பிடிக்கல, அதனால அல்லேலூயாலாம் சொல்ல மாட்டோம். உன் சகோதர சகோதரிகளை நீ மனமாற மன்னிக்காவிட்டால் உன் விண்ணுலக தந்தை உன்னை மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்ததுக்கு எதிராக அந்தோணியார் கற்றுக் கொடுப்பாரா? ஆண்டவர் இயேசு பெருசா அந்தோணியார் பெருசா? இயேசு ஆண்டவர் சொன்னது தானே அந்தோணியார் பின்பற்றினார். அந்தோணியார் சாதாரண ஒரு குருவானவர். அவர் இறைவார்த்தை அறிவித்தார், ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்றால் இயேசு மனமாற சொல்லி கொடுத்தார்னா அந்தோணியார் மனமாற சொல்லியிருப்பாரா இல்லையா? இயேசு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்னா அந்தோணியார் மன்னிக்காதீங்கப்பா யாரையும், ஐயோ மன்னிச்சிடாதீங்கப்பா, ஆண்டவர்லாம் அப்படி சொல்லுவார், அப்படி சொல்லியிருப்பாரா? அன்புக்குரியவர்களே, நான் நம்புகிறேன் அந்தோணியார் அதிகமாக வைத்த பிரசங்கம் பாவத்தை பற்றியும் மனமாற்றத்தை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் தான் இருக்கும். அப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மை மன்னிக்க சொல்றாருன்னா பாருங்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை ஜெபம் அழகா நம்ம சொல்லுவோம். இயேசு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீங்க எப்படி ஜெபிக்கணுமா?
விண்ணகத்தில் இருக்கிற அப்பாவை பார்த்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது என்ன சொல்லணுமா? அதுலயும் 7 கருத்துக்கள் இருக்கிறது. விண்ணுலகில் இருக்கிற தந்தையை பார்த்து சொல்லி ஜெபிக்க சொன்னார். எப்பயும் இயேசு ஜெபிப்பதை பார்த்து 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 சீடர்கள் கேட்டாங்க, இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள். மத்தேயு 6லயும் இருக்குது, லூக்கா 11லயும் இருக்கு. அப்போ இயேசு கேட்ட உடனே சீடர்கள் கேட்ட உடனே இயேசு கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படி சொல்றாரு? நீங்க யாரை பார்த்து ஜெபிக்கணும்? விண்ணகத்தில் இருக்க அப்பாவை பார்த்து ஜெபிக்கணும். அப்போ உன் ஜெபம் எப்பொழுதும் விண்ணகத்தை நோக்கி இருக்கணும். அதுல அடுத்து 7 மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அதில் இருக்கிறது. அந்த ஜெபத்தை 2ஆ பிரிக்கலாம் இல்லையா? முதல் பாதி ஒருவர் சொல்றோம், அடுத்து 2வது பாதி 2 பகுதிகளை கொண்டது. முதல் பாதியில் 3 மன்றாட்டுக்கள் உண்டு. அந்த 3 மன்றாட்டுக்களும் விண்ணகத்தில் இருக்கிற விண்ணக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படும். உமது பெயர், let your name be glorified, let your name be glorified. உமது பெயர் போற்றப்படணும். 2வது, உமது ஆட்சி தான் வரணும், எங்களோட ஆட்சி வேண்டாம், உமது ஆட்சி வரணும். 3வது, உமது திருவுளம் நடக்கணும், விண்ணுலகில் நடப்பது போல மண்ணுலகில் நடக்கணும், எங்களுடைய திருவுளம் வேண்டாம். பாருங்க ஜெபத்திலேயே எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. முதல்ல உனக்காக ஜெபிக்காத, ஃபர்ஸ்ட் விண்ணக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபி. இந்த முதல் ஜெபம், பாதி ஜெபம் விண்ணக தந்தையை பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லாமே விண்ணக தந்தையை பார்த்து ஜெபிக்கிறோம். முதல் 3 மன்றாட்டுக்கள் விண்ணக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து 2வது பாதி, மீதி 4 மன்றாட்டுகள் இருக்கிறது. எங்கள் அன்றாட உணவை, ஓகே, அந்த அன்றாட உணவிற்கு எல்லா உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் அடங்கி இருக்கிறது. ஓகே, அன்றாட உணவுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்து, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். குற்றங்களை மன்னிப்பதற்காக ஜெபிக்கிறோம். அடுத்து, சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தரலும். நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, இந்த ஜெபம் நம்ம விண்ணக தந்தையை பார்த்து ஜெபிக்கிறோம். 1 to 1. முதல் 3 கருத்து, உமது பெயர் போற்றப்படணும், உமது அரசு வரணும், உமது திருவுளம் நடக்கணும், பிரச்சனை இல்லை. அடுத்தது மன்னக ஆசீர்வாதங்களுக்காக 4 மன்றாட்டுக்கள். அன்றாட உணவு வேணும், எங்கள் குற்றங்களை மன்னியும், சோதனையை விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். இதுல இந்த 7 கருத்துக்கள்ல 6 கருத்துக்கள் நேரா அப்பா கிட்ட வாங்கிடலாம். ஆனால் ஒரே ஒரு மன்றாட்டு மட்டும் நேரா இப்படி வாங்க முடியாது. அது என்ன மன்றாட்டு? என்ன மன்றாட்டு? பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை ஆண்டவரே நீர் மன்னித்தால் போதும். கவனிச்சிங்களா? மற்றதெல்லாம் நேரம் அங்கிருந்து வாங்கிக்கலாம். உமது பெயர் போற்றப்படணும், உமது அரசு வரணும், உமது திருவுளம் நடக்கணும், அன்றாட உணவு எங்களுக்கு இந்த மண் உலகில் தேவை ஆண்டவரே, நீ தான் ஆண்டவரே, சோதனையில் விடாதீங்க, தீமையிலிருந்து பாதுகாத்துக்காங்க. ஆனா குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பாருங்களேன், பிறர் குற்றங்களை நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அது போல நான் மன்னிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னா, ஆண்டவரே நீங்களும் என்னது ஆண்டவரே, நான் என் மாமியார, என் மருமகளை, என் வீட்டுக்காரரை, என் குழந்தைய, என் பெற்றோரை, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை நான் எப்படி மன்னிக்கிறேனோ, எப்படி குற்றங்களை மன்னிக்கிறேனோ அது போல நீங்க என்ன மன்னிச்சா அப்படின்னு தான் ஜெபம் பண்றேங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்களேன், நான் மன்னிக்கலன்னா ஆண்டவர் அது என்ன தெரியும், அதனுடைய இன்னொரு ஜெபம், அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? உண்மையான அர்த்தம், நான் பிறர் குற்றங்களை மன்னிக்கலனா ஆண்டவரே அது போல என் குற்றங்களை நீயும் மன்னிக்காதீங்க. எவ்வளவு அழுத்தம் திருத்தமா கையை விரிச்சு, அன்றாட உணவை எங்கள் குற்றங்கள் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல. அன்புக்குரியவர்களே, பிறர் குற்றங்களை மன்னிக்கவில்லை என்றால் ஏன் அப்படி ஆண்டவர் இவ்வளவு பெரிய கண்டிஷன் சும்மா வச்சாரா? இல்லைங்க. இறைவன் இவ்வளவு இரக்கத்தை நம் மீது தாராளமாய் பொழிகிற பொழுது, அன்பை அபரிமிதமாக நம் மீது பொழிகிற பொழுது, அந்த அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு, இரக்கத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு, பாவத்தை எல்லாம் மன்னித்த ஆண்டவரது அருளை பெற்றுக்கொண்டு எப்படி நான் சுயநலத்தோடு எனக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியும்? அதான் அந்த உவமை. வீட்டில் போய் பொறுமையா வாசிங்க. 10,000 தாளந்து, ஒரு தாளந்து வெள்ளியா இருந்தா 60,000 இல்ல 6,000 என்னது தெனாயிரத்துக்கு சமம். அந்த ஒரு தாளந்து தங்கமா இருந்துச்சுன்னா 1,80,000 தெனாரியத்துக்கு சமம்.
ஒரு தெனாரி என்றது 100 ரூபாய் கணக்கு. ஏறக்குறைய ஒரு தாலந்து என்பது ஒரு 1,800,000 கம்மி, அதை விட அதிகம். ஒரு தாலந்து 1,80,000 அப்படின்னு வச்சுக்கோங்க கணக்கு. அதுக்கு இன்ட்டு 100 போடணும், பெருக்குனா நீங்க முடியாது கணக்கு, அவ்வளவுதான். நாளைக்கு எக்ஸாம் இல்லை. அப்படி 10,000 தாலந்து அவ்வளவு கடவான அத்தனையும் அந்த தலைவன் மன்னிச்சுட்டானா, பரிவு கொண்டான். திருப்பி கட்டவே முடியாதுங்க, திருப்பி கட்டவே முடியாத அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறான். இன்னும் அந்த 10,000 தாலந்து உங்களுக்கு புரியலன்னா ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அந்த ஏரோது நாட்டினுடைய அரசினுடைய ஆண்டு வருமானமே வெறும் 900 தாலந்து தான். ஒரு ஆண்டு அரசனுடைய வருமானமே 1000 தாலந்து கூட இல்லை. ஆனா இந்த பணியாளன் 10,000 தாலந்து கடன் பெற்று இருக்கிறான் என்றால், ஒரு அரசனாக இருந்தால் கூட 12 வருடங்கள் எடுக்கும் அந்த கடனை திருப்பி கொடுக்க. இந்த பணியாளன் வாழ்க்கையில் என்னைக்காவது திருப்பி கொடுக்க முடியுமா? ஆனால் அந்த அரசன் பரிவு கொண்டு அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்து அனுப்பி விடுறாரு. ஆனா வெளியே போய் வெறும் 100 தெனாரியம், நம்ம கணக்குல ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்காங்க, தராத உடன் பணியாளனை கழுத்தை பிரித்து நெரித்து, ஏய் குடுறா காசை, இல்லைன்னா பாடுறா, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கு. ஆமா, பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டு தான் வந்தேன். கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போடுறான். அன்புக்குரியவர்களே, இந்த பொல்லாத பணியாளன் வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். நம்ம செஞ்சு எத்தனை பாவங்க, அத்தனையும் ஆண்டவர் மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிச்சுட்டாரா இல்லையா? ஒப்புரவு சாதனத்தில் நாம சொன்ன அத்தனை பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சாரே. நம்மளால நம்ம உடன் பிறந்தவர்களோடு கூட இருக்கவங்க ஒரு பாவத்தை மன்னிக்க முடியுதா? ஒரு பாவத்தை மன்னிச்சிருப்போமா? ஃபாதர், அன்னைக்கு எங்க மாமியா நான் வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கிற அன்னைக்கு ஒரு முறை முறைச்சது ஃபாதர். என்ன இப்ப எப்பமா இருக்காங்க? மாமியார் இறந்து 30 வருஷம் ஆச்சு சாமி. ஒரு பாவத்தை கூட மன்னிக்க முடியாமல் எப்படிங்க ஆண்டவருடைய இரக்கத்தை மட்டும் அபரிமிதமா எப்படி நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி கோடி அற்புதருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்? அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இறைவனது இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற நீ உன் குடும்ப உறவுகளை புதுப்பிக்கவில்லை என்றால் ஆண்டவரது ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. பிரைஸ் தி லார்ட். பலதகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு இறைவார்த்தையோடு முடித்துக் கொள்கிறேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்களேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23, 24. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது, பங்குசாமியார் சொன்னார், சொன்ன உடனே எடுத்து வாசிப்பாங்க எங்க மக்கள். அதனால நானும் சொன்ன உடனே எடுத்து வாசிப்பாங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது, அதாவது பூசைக்கு வந்திருக்கீங்க பாருங்க, தான் நீங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் மனத்தாங்கள் உண்டென கண்டால் அங்கேயே பலிபொருளை வச்சுட்டு முதலில் உன் சகோதர சகோதரியோடு போய் மனப்பாடமா சொல்றீங்களா? வாசிங்க. நல் உறவை ஏற்படுத்துங்க. பின்னாடி நீ அதற்கு அடுத்து நீ பலி செலுத்தினால் போதும். கவனிச்சிங்களா அதுல என்ன வசனம்னு? நீங்கள் அவர்களுக்கு எதிராக ஒன்று செய்ததுன்னு அல்ல. நீங்க பலி செலுத்த வரீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க போற பார் அப்படி முறைக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, அப்படியே குருன்னு பாக்குறாங்க உங்களை, என் பார்வை மாறி குருன்னு பாக்குறாங்கன்னு வைங்களேன். ஏதோ மனத்தாங்கள் உண்டென கண்டால், நீ எதுவுமே செய்யல, தெரிஞ்சு நீ தப்பே செய்யல, ஆனால் ஏதோ மனத்தாங்கள் உண்டு, அவங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, இன்னைக்கு ஏதோ ஆச்சோ அப்படின்னு, அப்படி இருந்தா கூட பழி முழுமை அடையாதுன்றார் ஆண்டவர். முதலில் போய் நட்புறவை ஏற்படுத்தணுமா? என்ன நட்புறவை ஏற்படுத்துறது? நாம தான் தப்பே பண்ணலையே. சொல்றது புரியுதுங்களா? இங்கதான் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு தப்பு பண்ணல, நீங்க இந்த மாதிரி முறைக்கிறீங்க, என்ன நட்புறவு ஏற்படுத்த முடியும்? இது சொன்னீங்களா விட்டுறேன், இல்லாட்டி விட மாட்டேன். நீங்க ஒரு தப்புமே செய்யல, பக்கத்தில் இருக்கிற அம்மா அப்படியே பாக்குது, பார் வந்துக்குது பார், ஒரு 5 பவுன் ஒன்னா போட்டுட்டு அப்படின்னு முறைச்சு பாக்குது. அந்த அம்மா முறைச்சு பாக்குறதுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எப்படி நட்புறவு ஏற்படுத்த முடியும்? மன்னிக்கிறதுக்கு என்ன? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க தான் தப்பே பண்ணலையே. இங்க இருக்கிற யாருமே தப்பே பண்ணலங்க. நம்ம கூட எதிரில் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் எல்லா தப்பும் பண்றாங்க. அது மாதிரிதாங்க இந்த அனுபவம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பழி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலில் நீ நட்புறவை ஏற்படுத்திட்டு வா, அப்புறமா உனக்கு பலி செலுத்துன்றார். எப்படி நட்புறவை ஏற்படுத்தலாம்? சரி சரி, நம்ம ஒரு மாதிரி முறைக்கிற, பரவாயில்ல மன்னிச்சிட்டேன், ஒழுங்கா நீயும் நன்மை வாங்க, நானும் நன்மை வாங்க,
நானும் நன்மை வாங்குறேன், இதான் மன்னிக்கிறது? பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியுமா செய்யணும்? நல்லா இருக்கீங்களா இல்லை ஒரு சிரிச்சு பார்த்துட்டு ஒரு புன்முறுவலாவது அவர்கள் ஏதோ விதத்தில் நான் காயப்படுத்தி இருக்கலாம் என்று உணர்ந்து அவர்களோடு ஒரு நட்புறவை ஏற்படுத்த, நல் உறவை ஏற்படுத்த. நீ என்ன மறைச்சா மறைச்சிட்டு போ, நான் எனக்கு என்ன மறைக்க தெரியாதா? நாளையிலிருந்து பாரு, உன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், எதிரில் போய் உட்கார்றேன் பாரு, நாளைக்கு இன்னும் 2 பவுன் எக்ஸ்ட்ரா போட்டு வரேன் பாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு என்பது போய் நான் மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு போன பூசைக்கு ஃபாதர் சொன்னாரு, அந்தோனியார் சொல்லியிருப்பாராட்டிருக்கு, இயேசுவும் சொன்னாரு, அதனால மன்னிச்சிடுறேன். இது இல்லை மன்னிப்பு. உறவை புதுப்பிக்கும் நீ என்ன முயற்சி எடுக்கிற? ஒரு புன்முறுவலான வார்த்தையோ நல விசாரிப்போ ஏதாவது விதத்தில் அவர்களோடு உறவு கொண்டாட நீ முயற்சி எடுக்கிறாயா? இரக்கம் காண்பிக்க ஏதாவது உன்னால் முடிந்த, உன்னால் ஏதாவது விதத்தில் உனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விதத்தில் நலம் விசாரிக்கவோ அவர்களோடு உறவு கொண்டாடவோ, எல்லார்ட்டையும் நல்ல ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் இருக்க முடியாதுங்க. ஆனால் மற்றவரை காயப்படுத்தாத விதத்தில் நீ அவர்களோடு நட்புறவு ஏற்படுத்த உனக்கு முடிகிறதா? சிந்தித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா. அதனால் அன்புக்குரியவர்களே, பிறரை மன்னிக்காமல், பிறரிடம் மன்னிப்பு கேட்காமல், அதான் சரியான வார்த்தை. மன்னிக்கிறதெல்லாம் தப்பு. நம்மளும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு வைங்களேன், நீங்க திருப்பி கெட்ட வார்த்தை பேசல, சண்டை வருமா? நம்ம விட்டுருவோமா? அப்படி எப்படி ஃபாதர் சண்டை வராம சென்னையில் இருந்துட்டு விட்டுறது? மதுரை வாயில் நம்ம அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா, ஃபாதர் எங்களுக்கு தாளிக்க தெரியும், பெருக்க தெரியும், கூட்ட தெரியும், வகுக்க தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தவறு அவர்கள் சைடா இருந்தாலும் அவங்க பக்கம் தப்பா இருந்தா நம்ம சவுண்ட் இன்னும் 2-3 இரட்டிப்பு அதிகமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு என்பது மன்னிக்கிறேன்னு சொல்றதில் இல்ல, மன்னிப்பு கேட்பதில் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை. யாருக்கு மன்னிக்கிறது ஈஸி? தப்பு பண்ணவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது ஈஸியா? தப்பு பண்ணாதவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது ஈஸியா? ரெண்டுமே ஈஸி இல்ல ஃபாதர். கேட்ட கேள்வி புரிஞ்சதா? ஃபாதர் வேற பிரசங்கம் முடியலேன்னு பார்க்குறாரு. தப்பு பண்ணுறவங்க மன்னிப்பு கேட்கறது ஈஸியா? தப்பு பண்ணாதவங்க மன்னிப்பு கேட்கறது ஈஸியா? தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்கறது ஈஸியா? தப்பு பண்ணாதவங்க மன்னிப்பு கேட்கறது ஈஸியா? என்ன ஃபாதர், ரெண்டுத்துக்கு ஒரே வாய்ஸ், நோ மாடுலேஷன். யாருக்கு ஈஸி? தப்பு பண்ணவங்களுக்கு என்ன மன்னிச்சுக்காங்கன்னு சொல்றது ஈஸியா? தப்பு பண்ணாதவங்களுக்கு என்ன மன்னிச்சுக்காங்கன்னு சொல்றது ஈஸியா? தப்பு பண்ணவங்களுக்கா? பண்ணாதவங்களுக்கு. ஏங்க நீங்க திருடவே இல்லை, யாராவது சொல்லிட்டே இருக்கிறாங்க, அப்ப நான் திருடி தான் என்ன மன்னிச்சுக்காங்கன்னா பெருந்தன்மையா சொல்லுவோப்பா. பிரைஸ் தி லார்ட். நம்ம யாருமே தப்பு பண்ணல தெரியுங்களா? நம்ம யாருமே, மற்றவங்க தாங்க தப்பு பண்ணாங்க, நம்ம தப்பு பண்ணலங்க. அன்புக்குரியவர்களே, என்ன தெரியுமா சொல்றேன்? தப்பு பண்ணாத நம்ப ஒரு வார்த்தை, நான் தவறு செய்திருந்தால் மன்னித்துக்கொள்னு கேட்டு பாரு. தவறு செய்யாத நீ இல்லையா, மற்றவங்களோட கம்மியா தான் தப்பு பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிற பாரு நீ. அன்புக்குரியவர்களே, ஒரு வார்த்தை ஏதோ போய் அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் கேட்க சொல்ல, உன் குடும்ப உறவுகளோடு நான் உன்னை காயப்படுத்தி இருந்தால் மன்னித்துக்கொள். பெரிய ஆசீர்வாதங்க. ஒரு சின்ன குட்டி அனுபவத்தோடு முடித்துக் கொள்கிறேன். ஒரு பிரதராக இருக்கும் பொழுது மைசூரில் இந்த மதர் தெரேசா பிரதர்ஸ்னு ஒரு அவங்களோட சேர்ந்து பணி செய்ய 2 வாரத்துக்கு அவங்க கூட போய் அவங்க செய்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எல்லா பிரதர்ஸாக இருக்கும்போது எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்க முடியும் பல நிலைகளில். நான் அங்கே போயிருந்தோம். அங்கே என்ன வேலைன்னா, இந்த வயதான மனம் நலம் குன்றியவர்கள், இப்படி இருக்கிற அந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயதான ஆண்கள் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்கள குளிப்பாட்டணும். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நாம தான் செய்யணும். அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. முதல் நாளில் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டம். ஏன்னா நம்மளால் நம்ம சிந்திக்க முடியறதுக்கு அப்புறமா இருக்கும். ஒரு 40-50 பேர் அவங்க எல்லாம் பெட்டில் படுத்திருப்பாங்க. எல்லா கழிவுகளும் அங்கே இருக்கும். அவங்கள இழுத்துட்டு போய் தூக்கிட்டு போய் அவங்கள குளிப்பாட்டி பல்லு தேய்க்க வச்சு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி துணி மாற்றி அவங்கள 6 மணிக்கு பூசைக்கு கூட்டு வரதான் வேலை. நாங்களாம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்படி 1 நாள் 2 நாள் செய்யல, அப்புறம் சின்ன சின்னதாக செய்ய எங்களுக்கு ஒரு சின்ன ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம். நான் சொல்ல வந்தது அது இல்லை. அங்கே ஒரு பிரதர் மெல்கியூர்னு ஒரு பிரதர் இருந்தார், மதர் தெரேசா பிரதர். இன்னொரு பிரதர் அங்கே இருந்தார், அவர் ஏதோ நார்த் இந்தியா பிரதர் ஒருத்தர். இவங்க 2 பேரும் ஒன்றா பிடிச்சி தூக்க வேண்டிய டைமில் ஒரு நோயாளியை ஒரு சகோதரரை வீல் சேர்லேருந்து தூக்குறாங்க. தூக்கும் பொழுது இந்த மெல்கியூர்ன்ற ஒரு தூக்கினாரு, அந்த பக்கம் கை பிடிச்சி தூக்க வேண்டிய அந்த பிரதர் அவரால் தூக்க முடியல, கவனிக்கல, விட்டுட்டார்.
அப்போ டப்புன்னு அவர் கீழே விழுகிறாரு. இந்த பிரதர் மெல்கியூர்னு ஒரு செம கோவம், என்ன பண்ற, வாட் ஆர் யூ டூயிங் ஏதோ சொல்லி திட்டார். அந்த ஆதங்கத்தில் திட்டார். அடிக்கடிலாம் இல்லை, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், திட்டார். அதுக்கு அடுத்து ஏதோ எல்லாம் பிடிச்சி அவருக்கு ஒன்றும் அவளை குளிப்பாட்டணும் எல்லாம் முடிஞ்சது. பூசைக்கு வந்தாச்சு. திருப்பலி நடந்துட்டு இருக்கு. இந்த மெல்கியூர்ன்ற பிரதர் முன்னாடி நிற்கிறாரு, அந்த பிரதர் அந்த பக்கம் பின்னாடி இருக்கிறாரு. அவருக்கும் மனசு கஷ்டம், இவருக்கும் கஷ்டம். நாங்கள் நடுவில் பிரதர்ஸ் 2 பேர் பேன் உட்காந்து நின்றுட்டு இருக்கிறோம். சமாதானம் சொல்கிற டைமில் அன்புக்குரியவர்களே, இந்த மெல்கியூர்ன்ற பிரதர் குடுகுடுன்னு சின்ன கோவில், இந்த கோவிலில் 3 நாளில் ஒன்று கூட இல்லை, மைசூரில் அவங்களுடைய ஹவுஸில் சின்ன ஒரு கோவில். இங்கே இருந்து அவர் குடுகுடுன்னு அங்கே போய் அவர்கிட்ட சமாதானம் சொல்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தார். யார் உண்மையை சொல்ல போனால் யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? புரியல, தூங்கிட்டீங்களா? யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அந்த பிரதர் தான் என்னுடைய கவனக்குறைவில் இப்படி ஆயிடுச்சுன்னு வந்திருக்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் இருக்குல்ல, மத்தேயு 5:23-24 சொன்ன பாருங்க. பலிபீடத்தில் பலி செலுத்த வரும் பொழுது உன் சகோதரனோ சகோதரிக்கோ உன் மீது மனத்தாங்கள் உண்டென கண்டால் நீ அந்த சகோதரனோடு சகோதரியோடு நல்லுறவை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பலி செலுத்துன்ற அர்த்தம். அந்த வசனம் எனக்கு அன்னைக்கு புரிஞ்சது அன்புக்குரியவர். இவர் போய் கட்டிப்பிடிச்ச சமாதானம் சொல்லி சாரி சொல்லிட்டு வந்தார். என்ன ஒரு மன நிறைவு! ஏசாண்டவர் அவருக்குள்ளேயும் வந்தாங்க, 2 பேருக்குள்ளே. அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிப்பு என்பது திருச்சபையினுடைய, கத்தோலிக்க திருச்சபையினுடைய, இயேசுனுடைய படிப்பனையில் மிக 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 முக்கியமான ஒன்று. அன்பு செய்கிற ஆண்டவரது நாம எப்படி அன்பு செய்ய முடியும்னா, பிறரை மன்னிப்பதன் வழியாக தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அன்பு செய்ய முடியாத நபரையும் அன்பு செய்வதில் தான் நீ கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஆவற, இயேசுடைய பிள்ளையா மாறுற. பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். யாரையாவது காயப்படுத்தி இருந்தால், நம்மால் யாராவது காயப்பட்டு இருந்தால், அவங்க வரத்துக்கு முன்னாடி நீ போய் இன்றைய நாளிலே உன் குழுவில் ஒரு நட்புறவு, உன் குடும்பத்தில் ஒரு நட்புறவு ஏற்படணும், உன் சொந்த பந்தங்களிடையே ஒரு நட்புறவு ஏற்படணும். சும்மாவாவது ஒரு வார்த்தை சொல்லணும், ஐ எம் சாரி. சும்மாவாவது ஒரு வார்த்தை சொல்லணும், ஐ எம் சாரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனைவரையும்